ஒரு சுனாமிக்கு பிறகு ஒரு அமைதியான அந்த கடற்கரை ஓரத்தில் ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்கள் அந்த மணநிலை புதைந்து கொண்டிருப்பதை ஒரு சிறுவன் பார்க்கிறான். வெயிலின் கொடுமையில் அந்த நட்சத்திர மீன்கள் இறப்பதை பார்த்து அவனால் தாங்க முடியாமல் ஒவ்வொரு நட்சத்திர மீனாக அந்த மணலில் புதைந்திருந்த அந்த நட்சத்திர மீன்களை எடுத்து கடலிலே விட்டு கொண்டிருந்தான். அந்த வழியாய் வந்த ஒரு வயதானவர், என்ன தம்பி, என்ன செய்துட்டு இருக்கிற, இந்த நட்சத்திர மீன்களை கொண்டு போய் ஏன் விட்டுட்டுருக்கிற, அது பாட்டுன்னு இருக்கட்டும், விட்டுரு என்று சொல்லும் பொழுது அவன் அதை காதில் வாங்காமல் அந்த சிறு பையன் அந்த பீச்சில் இருக்கிறதை, தன்னால் முடிந்ததை, தனக்கு முன்பாக இருந்ததை அவன் கொண்டு போய் அதை காப்பாற்றி கொண்டிருந்தான். இந்த சிறு பையனிடம் மீண்டும் மீண்டும் அவர் கேட்கும் பொழுது அவன் பெருமூச்சோடு, இந்த சிறு மாற்றம் கண்டிப்பாக அந்த மீன்களை காப்பாற்றும் என்று அவன் சொல்லுகிறான். அந்த எல்லா ஸ்டார் ஃபிஷ்ஷும் மணலில் புதைந்திருக்கும் பொழுது நான் செய்கிற இந்த ஒரு சிறிய செயலானது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று அவன் மெதுவாக அந்த மனிதரிடம் பேசிவிட்டு தன் வேலையை தொடர்ந்து கொண்டே இருந்தான். அருமையானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் செய்ய வேண்டிய காரியத்தில் நாம் கவனமாக ஈடுபடும் பொழுது அந்த காரியமானது, அந்த செயலானது ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இயற்கை பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட அந்த நட்சத்திர மீன்களில் ஒரு கூட்டம் காப்பாற்றப்படுகிறது. ஒரு கூட்டமாவது காப்பாற்றப்படுவதற்கு நம்முடைய முயற்சி அங்கே உதவியாக இருக்கிறது. இப்படிதான் பெரும் கூட்டம் மனிதர்கள் கூட பிசாசனுடைய சுனாமி அலையினால், அவன் கொடுக்கிற போராட்டத்தினால், பிரச்சனைகளினால், சோதனைகளினால் அவதிப்பட்டு கொண்டு இந்த உலகத்திலே அவர்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நாம் கரை சேர்க்க வேண்டியது, இவர்களை கொண்டு போய் ஆண்டருடைய பாதத்தில் சேர்க்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கிறது. இதற்கு நம்மிடத்தில் இருக்கிற, நமக்கு முன்பாக இருக்கிறவர்களிடத்தில் ஃபோக்கஸ் பண்ணாவே போதும். நாம் எல்லாத எவ்வளோ புதைந்து கிடைக்கிற மக்கள் மத்தியிலே நம்மால் இயன்றதை நமக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நம்மால் ஒரு சிலரையாவது காப்பாற்ற முடியும். அழிவை நோக்கி சென்றிருக்கிற மக்களை நாம் காப்பாற்ற முடியும். இதைதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டருடைய சித்தம் என்ன? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இதற்கு நம்மால் முடிந்த வரைக்கும் ஒருவரும் கெட்டு போகாமல் அழிவை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிற அந்த மக்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நமக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியங்களை, அந்த மனிதர்களை நாம் சந்திப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள். இந்த நாட்கள் மத்தியிலே அழிந்து போகிற மக்களை ஆண்டர் பக்கம் திருப்ப முயற்சி எடுப்போம். பாதாளத்தின் வழியில் செல்கிற மக்களை பரலோகத்தின் வழியிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முயற்சி எடுப்போம். பத்திரமாய் காப்பாற்றப்பட முயற்சி எடுப்போம். அக்கினி கடலிலே பங்கடையாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தில் ஒரு இளைப்பாறுதல் பங்கடையத்தக்கதாய் மக்களை நல்வழிப்படுத்துவோம். அந்த சிறுவன் செய்தது போல நேரத்தை வீணாக்காமல், அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவன் வீணான பேச்சுக்கு இடம் கொடுக்காமல் அவன் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினது போல இந்த நாட்களை நம் கவனமாய் பயன்படுத்துவோம். நமக்கு இருப்பது இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். இந்த கொஞ்ச நாட்கள் பிசாசு அதிசீக்கிரமாய் அவன் வேலை செய்து கொண்டு தன்னுடைய போராட்டத்தினாலே, தன்னுடைய சோதனையினாலே, ஜனங்களை கவலையினாலும் பயத்தினாலும் அவன் அமிழ்த்தி கொண்டிருக்கிறான். மணலில் புதைத்து கொண்டிருக்கிறான். அவர்களை சாகடித்து கொண்டிருக்கிறான். ஆனால் நமக்கு இருக்கிற கொஞ்ச காலத்தில், நமக்கு இருக்க பகற்காலம் இருக்கும்போது தான் கிரியை செய்ய முடியும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆகவே இந்த கொஞ்ச நேரத்தில், இந்த பகல் நேரத்தில் நம்மால் முடிந்த வரைக்கும் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய மக்களை கர்த்தரிடத்தில் சேர்ப்பதற்கு முயற்சி எடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.